அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 27/1/2026 செவ்வாய்க்கிழமை, பரணி நட்சத்திரம், திருவாதிரை 1. இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு அருமை என்ன? ராகு மற்றும் குரு. அந்த திருவாதிரை இருக்கும் இடம் புதன். இந்த புதனை நாம் சேர்க்கக்கூடாது, இணைக்கக்கூடாது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த புதன் என்ற வீட்டிற்கு மதிப்பு இல்லையா? இருக்கிறது. அது வேறொரு இடத்தில் வேறொரு விதமாக காட்டும். ஒரு சிறு விளக்கம். ஜோதிடத்திலே ஒரு சூத்திரம் உண்டு. புத்திரஸ்தானாதிபதி ஏகனாய், ஏகனாய் என்றால் தனியாக, ஏகனாய் புதன் வீடு ஏறில் அன்னாருக்கு புத்திரர் அற்பம் இல்லை என்றும் சொல்லலாம். அர்த்தம் என்ன? 5க்கு உடையவன் தனியாக புதன் வீட்டில் அமர்ந்தால், மிதுனம் கன்னியில் அமர்ந்தால், எந்த வீடு என்று சொல்லவில்லை, புதன் வீடு, புதன் வீடு ஏறினாள் புத்திரர் அற்பம் அல்லது புத்திரர் இல்லையா? ஏன்? வேறு எதையும் குறிப்பிடாமல், நட்சத்திரங்களும் குறிப்பிடாமல், யாராவது பார்த்தார்கள் என்றும் குறிப்பிடாமல், ஆதிபத்தியம் சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த புதன் வீடு, புதன் என்று சொன்னாலே அலி கிரகம். இப்பொழுது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு வீடும் ஒரு குணத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு இடம், பொதுவான ஒரு இடம். சிறப்புகளுக்கு அந்த இடத்தை நீங்கள் இணைக்கக்கூடாது. அதில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த திருவாதிரை 1. திருக்குறளிலே ஒரு பாட்டு உண்டு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சம் என்று சொன்னால் அழுக்கு நிறைந்த பொறாமை குணம் உள்ள ஒருத்தருடைய நல்ல செயலும், செவ்வியான் நல்லவனின் கேடும் கெட்ட செயலும் நினைக்கப்படும். ஏன் அப்படி செய்தான்? இதில் என்ன விசேஷம் என்று உற்று நோக்க வேண்டும். அதுபோல் இந்த திருவாதிரை 1 என்ற பாதம் ஏதேனும் ஒரு கெடு செயலை செய்தால், அந்த செயலை செய்தாரா, ஏன் செய்தார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்படி என்றால் இயல்பில் நல்லவர், இதில் மாற்றம் இல்லை. ராகுவாகவே இருந்தாலும் குருவின் கலப்பு இது நன்மையைத்தான் செய்யும். எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்கண புள்ளியோ அல்லது லக்னாதிபதி அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரத்து அதிபதியோ குருவாக இருந்தால் வேறு வழியின்றி சில தீய செயல்களை செய்வார்களே ஒழிய, ஐயோ செய்து விட்டோமே என்று வருந்துகின்ற அளவுக்கு அவர்கள் இருப்பார்களே ஒழிய, தேவையற்ற காரணத்திற்காக, அற்ப ஆசைக்காக தீங்கு செய்ய மாட்டார்கள். ஜோதிடம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்போது திருவாதிரை 1 என்ற இந்த 1 நல்லதுதான் செய்யும். ஆனால் திருவாதிரைக்கு ஒரு குணம் உண்டு அல்லவா? சுற்றுப்புறம் அனைத்தும் தீயதுக்கு இழுக்கும். குரு ஒருவர் வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்கும். சில நேரங்களில் சாஸ்திர பிரமாணப்படி நடப்பார்கள், சில நேரங்களில் இதயம் சொல்வதுபடி நடப்பார்கள். இந்த 2 குணமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுமைக்கும். அறநூல்கள் படிப்பதால், சத் சங்கத்தோடு சேர்வதால், நல்ல விஷயங்களையே பார்த்து கொண்டு இருப்பதால் அந்த குணங்கள், தீய குணங்கள் மட்டுப்படும். இது இவர்களின் விதி. அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்கள் பேச்சாலும் அணுகுமுறையாலும் ஒரு நன்மையை நடத்தி காட்டும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் ஒரு சிறு கஷ்டத்தை இஷ்டப்பட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, எந்த அளவுக்கு நாம் யோசிக்கின்றோமோ, ஆராய்ச்சி பண்ணுகின்றோமோ, அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு அறிஞர் சொன்னார். அந்த விஷயம் இன்று உங்கள் விஷயத்தில் சரியாக நடக்கிறது. லாபம் உண்டு. கடும் ஆராய்ச்சிக்கு பின் நீங்கள் செய்யும் ஒரு செயலில் லாபம் உண்டு. கடகராசி அன்பர்களே, உங்களது வித்தை மற்றும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆதரவு, இந்த இரண்டினாலும் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் புகழப்படுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியம், முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு முழு மூச்சாக நின்று வேலை செய்யும் நாளாக காட்டுகிறது. இந்த நாள் அதிகப்படியான உழைப்பு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் பேச்சும் செயலும் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாது. மதியத்திற்கு பிறகு மாலை நெருங்கும் சமயம், அப்பொழுதுதான் அனைவருக்கும் புரியும் அது ஒரு நன்மையை கருதி என்று. மொத்தத்தில் நல்ல நாள், நல்லது செய்யும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது முறையை கையாண்டு செயல்பட்டு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நடத்தி காட்டும் நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி பொது ஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் செய்யும் எந்த வேலையும், பொது இடத்தில் நீங்கள் கலந்து கொண்ட எந்த நிகழ்ச்சிகளிலும் நல்ல மதிப்பு உண்டு. மறுபாதி வீண் செலவுகள், தண்ட செலவுகள் உங்கள் மீது சுமத்தப்படும். கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நீங்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு அனாவசிய செலவுகள் நடக்கும். மதியத்திற்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும், அருவி போல். நல்ல நாள், மதியத்திற்கு பிறகு. மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள், ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள். இன்று நீங்கள் காட்டும் ஒரு திறமை வேறு எவராலும் வெல்ல முடியாததாக இருக்கும்.
கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். தேவையான முக்கியமான ஒரு முயற்சி இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் திறமையாக. அதன் பலன் கஷ்டங்கள் அகலுகிறது, வரவேண்டிய நன்மைகள் வந்து சேருகின்றது. மொத்தத்தில் நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனம் வேண்டும். எதுவுமே ஒரு வரம்பை மீறக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் படித்திருக்கிறோம். அளவுக்கு மீறி நீங்கள் யாரிடமாவது அனுதாபம் காட்டினால் சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு தீமையாக முடியலாம். இன்று அதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.